ஹோம் டூருங்க வாங்க காட்டுறேன். இந்த பொக்கிஷத்தை நான் காட்டக்கூடாதுன்னா இருந்தாலும் நான் காட்டுறேன் வாங்க. நான் எதை காட்டுறேனோ அதை மட்டும் தான் பார்க்கணும். நீங்களா வேற ஒன்னத்தை பார்த்துட்டு ஏன் உங்க வீடு இப்படி இருக்குன்னு எவனாவது எழுதி அனுப்புன இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சு அடக்கிருக்கோம் வாங்க. இது எங்க கல்யாண போட்டோ. நான் சமீபமா வாங்கின பரிசுகள். அக்கா குக்குக்கா சமைச்சதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. தீபாக்காக்கு குக்கு கோமாளி. சமையல் பண்ண தெரியல, அதை வந்து அப்படியே சொன்னா என் மனசு கஷ்டம். இதெல்லாம் போவாங்க தள்ளி. யாரு அந்த ஐயனை என்ன சொல்றீங்க நினைச்சு. அவரை பத்தி சொல்லுங்க, உங்களோட ஃபேவரட். அவரை பத்தி நான் என்னத்த சொல்றது, உலகத்துக்கே தெரியும். வாழ்ந்தா அவர் மாதிரி வாழணும். எங்க வீட்டு தெய்வம் எல்லாம் அவரு தான். சரி, இது என்ன இருங்க, இது என்ன பெரிய பாட்டில் தேன், சின்ன பாட்டில் தேன், இங்க 200 பாட்டில் தேன், அங்க இன்னொரு பாட்டில் தேன். ஒரு வீட்டுக்கு வந்தா திங்கிற பொருளாத பாப்பி, அவளுக்கு வேற எதுவுமே கண்ணுல படாது. சரி, ஏன் 4 பாட்டில் தேன் இருக்கு எனக்கு தெரிஞ்ச. தேன் வந்து மருந்து கலந்து குடுக்கறதுக்கு சாப்பிடுவாங்க. சரி, உடம்பு இழைக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க. வெந்நீல கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி சில அதெல்லாம் ஒன்று ரகசியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சரி, இது ஃப்ரிட்ஜ் டூர் பாக்கலாம் வாங்க. ஏமா இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது. அப்பெல்லாம் எதையாவது வாங்கி வச்சு ஒரு வாடை வருது. வாடெல்லாம் வராதுப்பா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க வா, இதெல்லாம் பால் பாக்கெட் போட்டு வச்சிருக்கோம். இதுல தோசை மாவு அரைச்சு வச்சிருக்கோம். இதுல சில சில பொருட்கள் குழம்புலாம் இல்லையா? நேத்து குழம்புலாம் நாங்க உடனே காலி பண்ணிடுவோம். சூப்பர்க்கா. அவ்வளவு ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்படிக்கா நீங்க தான் மெயின்டைன் பண்றதா? இல்ல வீட்டுக்காரவிய தெரிஞ்ச விஷயம். வாங்க வாங்க அக்கா பாருங்க, நமக்காக இப்ப என்ன மாதிரி எப்பவுமே அடுப்பாங்கரையில அடுப்ப பத்த வச்சுட்டு கால் வலிச்சதுன்னா இப்படி உட்கார்ந்து கிடணும். இவ்வளவுதான் இடம். இந்த இடத்துக்குள்ள இந்த ஜன்னல்ல காத்து வாங்கிப்பேன். ஏதாவது பொருள் கருவுற மாதிரி வாடை வந்துச்சுன்னா எடுத்து இங்க இருந்தே இப்படி கிட்னி விட்டுக்கிடுவேன். இங்க இருந்து இப்படி டிவி பாத்துக்கிடுவேன். இப்போ நீங்க ஏன் பெரிய வீடு கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட கூடாதுன்னா இல்ல, பெரிய வீடு கட்டி இப்ப சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது டிவி பார்க்க முடியுமா? எல்லாம் ஆளிடாள். இங்க இப்படி சமைச்சிட்டே இருக்கும்போது அங்க அவ என்ன பண்றான்னு இப்படி எட்டி பாத்துக்கிடுவேன். இதெல்லாம் வந்து மளிகை பொருட்கள் பாத்திருக்கியா? ஆமா. என்னக்கா நான் நல்லா சமைப்பேன். நீ சமைக்கிறதா நான் ஷோலைய பார்த்தனே. இல்லன்னா நான் வச்ச மீன் குழம்பு தின்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பியா? சூப்பரா. அதாவது எல்லாரும் சமையல் கட்டுல என்னன்னா ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கும். அந்த மசாலா நான் சொந்தமா அரைக்கிற மசாலா அப்படி. நாங்களாம் சொந்தமா அரைப்போம். நீங்க அந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கோம்ல, இது எல்லாமே நாங்க. இது மிளகாத்தூள், இது குழம்பு மிளகாத்தூள்னு. சூப்பர். ஊர்ல எல்லாம் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிருவாங்க. அது எல்லாமே எங்க வீட்டுக்காரரு. சரி, கடைசியா எப்ப சமைச்சிங்க? நான் வந்து சமையல் பண்றது எப்போதான் இருக்கும். ஏன்னா வந்து முக்காசி எங்க வீட்டுக்காரரே செஞ்சுட்டு போயிருவாருமா. அந்த வேலையை கடவுள் எனக்கு இன்னும் கொடுக்கல. கொடுக்கும்போது உனக்கு போன் பண்றேன் சரியா? ஏமா வர்றவங்களா இதையே கேள்வி கேக்குறிய? ஏன் என் கையால சாப்பிடறதுலாம் உனக்கு சும்மா இருக்காதா? ஆசையா இருக்குக்கா தீபாக்காவோட சமையல இல்ல ஒரு வாட்டி பட்டுட்டேன், இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணலாம். ஒரு ட்ரை நீ பண்ண வேண்டாம். நீ கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும், இன்னும் கல்யாணம் முடியலன்னு வேற சொல்லி இருக்கேவா? நீ வாங்க வாங்க. ஓகேக்கா, அடுத்தது போலாம். இதுதான் எங்க வீட்டு சோஃபா. உட்காரு. இங்கே உட்கார்ந்து நாங்க இதுலதான் உட்கார். அதுல வந்து நான் சரியா அதுலயே உட்கார்ந்துட்டு